கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பாடல் 85 2 முதல் 3 நாம் வாசிக்கிறோம். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களது பாவம் அனைத்தையும் மறைத்தீர், உமது சினத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டீர், உமது கடும் கோபத்தினின்று விலகினீர். இந்த இறைவார்த்தையை சற்று ஆழமாக நாம் தியானிப்போம். கடவுள் எல்லாம் அறிந்தவர் என்கிறோம். ஆனால் விவிலியத்தின்படி அவருக்கு ஒரு அழகான வியாதி இருக்கிறது, ஒரு நோய் இருக்கிறது. அதுதான் மறதி. மறதி என்கிற நோய் என்று சொல்லலாம். நாம் உண்மையான மன வருத்தத்தோடு அவரிடம் செல்லும் போது அவர் பாவங்களை டெலீட் செய்வது மட்டுமல்ல, ரீசைக்கிள் பின்னிலும் அதை வைப்பதில்லை. இந்த டெலீட் மற்றும் ரீசைக்கிள் பின் ஓமை மிகவும் ஆழமானது. கரணித்துறையில் ஒரு கோப்பை ஃபைல் டெலீட் செய்யலால் அது உடனடியாக அழிந்து விடுவதில்லை. அது ரீசைக்கிள் பின்னுக்கு செல்கிறது. எப்போது வேண்டுமானால் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் கடவுளின் மன்னிப்பு என்பது பெர்மனன்ட் டெலீட். இதை விவிலிய இறையியல் பார்வையில் இன்னும் சற்று நாம் ஆழமாக பார்க்க முடியும். அதாவது கடவுள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு மீட்டெடுக்க முடியாத மன்னிப்பு, நோ ரெஸ்டோர் ஆப்ஷன். நாம் ஒருவரை மன்னிப்பதாக சொல்லுவோம், ஆனால் அடுத்த முறை சண்டை வரும்போது அன்னைக்கு நீ அப்படி செய்தாயே, நீ அப்படி பேசினாயே என்று பழைய கோப்பை ரீசைக்கிள் பின்னந்து எடுத்து வேகமாக வீசுவோம். கடவுள் அப்படி செய்வதில்லை. மீகா 7:19 சொல்லுகிறது, எங்கள் குற்றங்களை எல்லாம் மிதித்து போடுவீர், எங்கள் பாவங்களை எல்லாம் கடலில் ஆழத்தில் எறிந்து விடுவீர். கடலில் ஆழத்தில் எறியப்பட்ட ஒன்று திரும்ப கிடைக்காது. அங்கே நோ டைவிங் போர்டு போடப்பட்டிருக்கிறது. கடவுள் நம் பாவங்களை ஒருபோது நமக்கு எதிராக திருப்பி கொண்டு வருவதில்லை. அதான் மீட்டெடுக்க முடியாத மன்னிப்பை கொடுக்க. இரண்டாவது, தெய்வீக மறதி, டிவைன் அம்னேசியா. இறையனார்கள் இதை கடவுளின் மறதி என்று சொல்லுகிறார்கள். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர், ஓம்னிசைன்ட். ஆனால் அவர் வேண்டுமென்றே சிலவற்றை மறக்கிறார். இறையனார்கள் இதை கடவுளின் மறதி என்றுதான் அதை கூறுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 43:25 ஆண்டவர் கூறுகிறார், நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தளிக்கிறேன், உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன். அதாவது துடைத்தளித்தல் ஒரு ஸ்லேட்டில் எழுதியவை அழிப்பது அல்ல, அந்த பதிவையே வேரோடு எடுப்பது. நினையேன் என்பது இதுதான் முக்கியம். கடவுள் நம்மை பார்க்கும்போது ஒரு பாவியாக பார்க்காமல் தன் பிள்ளையாக மட்டுமே பார்க்கிறார். நாம் மனிதர்களை ஒரு பாவியாக பார்க்கிறோம், அவர் தன் பிள்ளைகளாக பார்க்கிறார். நாம் ஏன் மீண்டும் மீண்டும் ரீசைக்கிள் பின்னையே தேடுகின்றோம்? கடவுள் டெலீட் செய்து விட்டார், ஆனால் நான் தான் அடிக்கடி நம் மனச்சாட்சி எனும் ரீசைக்கிள் பின்னுக்கு போய் பழைய குப்பைகளை கிளறி 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 வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சாத்தானின் தந்திரம் என்ன? நம் பாவங்களை மன்னித்து நம் எதிர்காலத்தை நோக்கி கொண்டு கூட்டிச் செல்லுகிறார் கடவுள். ஆனால் சாத்தான் அந்த ரீசைக்கிள் பின்னந்து பழைய கோப்புகள் எடுத்து நம் முன் காட்டி, நீ இதற்கு தகுதியற்றவன், லாயக்கற்றவன் என்று நம்மை தடுத்து நிறுத்துகிறான் சாத்தான். இங்கே தவக்கால செய்தி என்ன? கடவுள் மன்னித்ததை நாமும் மன்னிக்க வேண்டும். நம்மை நாமே மன்னிப்பதுதான் உண்மையான மனமாற்றத்தின் அடையாளம். இன்று தன்னைத்தானே மன்னிப்பதில்லை. பலர் இன்று தன்னைத்தானே மன்னிப்பதில்லை. இந்த மன்னிப்பு நமக்கு இலவசமாக ஃப்ரீ சாப்ட்வேராக கிடைக்கிறது. ஆனால் இதற்கான விலையை கொடுத்தது கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தான். நாம் பாவக்கோப்புகள் அளிக்கும் அந்த ஆன்டி வைரஸ் இயேசுவின் ரத்தம். அவர் நம் குற்றங்களை மன்னித்தீர் என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல, அது நம் வாழ்வில் இருண்ட பக்கங்களை ஒளியால் நிரப்பும் ஒரு புதிய படைப்பு.
இங்கே வாழ்வியல் பார்வை என்ன என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கடவுள் டெலீட் செய்த ஒரு பாவத்தை நீங்கள் இன்னும் உங்கள் மனதின் ரீசைக்கிள் பின்னில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மற்றவர்கள் செய்த தவற்றை உங்கள் இதயத்தில் பேக்கப் நினைவகத்தில் சேமித்து வைத்திருக்கிறீர்களா? பலரை பார்க்கிறோம், வருடக்கணக்கிலாக அதே பாவங்களையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே தவறுகளை 5 வயசுல இருக்கும் போது நீ செஞ்ச என்பார்கள். கடவுள் டெலீட் செய்தாலும் நம் மனச்சாட்சியின் மூலையில் ஒளிந்திருக்கும் அந்த ரீசைக்கிள் பின் குப்பைகளை மொத்தமாக அற்றும் செயலிதான் ஒப்புரவு அருட்சாதனம், த கன்ஃபெஷன். ஒன்று, ஹைடு செய்யப்பட்ட கோப்புகளும் இதயத்தின் பாரம். கணனியில் ஒரு சில கோப்புகளை நாம் பிறர் பார்க்கக்கூடாது என்று ஹைட் செய்து வைப்போம். ஆனால் அவை கணனியின் நினைவகத்தை, மெமரியை ஆக்கிரமித்துக் கொண்டுதான் இருக்கும். நமது மறைக்கப்பட்ட பாவங்களும் அப்படித்தான். வெளியே ஒரு பரிசுத்தவான்களாக தெரியலாம், ஆனால் உள்ளே இருக்கும் அந்த மறைக்கப்பட்ட கோப்புகள் நம் வாழ்வின் வேகத்தை, the peace and joy-ஐ குறைத்துவிடும். பாவத்தை மறைத்து வைப்பது எரியும் நெருப்பை மடியில் கட்டி கொண்டு வைத்திருப்பதற்கு சமம். பாவத்தை மறைத்து வைப்பது எப்படி என்றால், எரியக்கூடிய நெருப்பை வயிற்றில் கற்றி வைத்துக் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான். இவ்விழிய பார்வை நம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 நாம் படிக்கிறோம். இரண்டாவது, ஒப்புரவு அருட்சாதனம் ஒரு சிஸ்டம் ஃபார்மேட் என்று சொல்லலாம். ஒப்புரவு அருட்சாதனம் என்பது வெறும் பாவங்களை சொல்லும் இடமல்ல. நாம் அதைத்தான் செய்கிறோம். நம் ஆன்மாவை ஃபார்மேட் செய்து கடவுள் தொடக்கத்தில் கொடுத்த அதே தூய்மையான ஆபரேட்டிங் சிஸ்டம், த ஒரிஜினல் கிரேஸை மீண்டும் பெற்றுக்கொள்வது. மீண்டும் கேட்கும், ஏன் குருவிடம் சொல்ல வேண்டும்? நகைச்சுவையாக சொன்னால், நமக்கு நாமே டாக்டர் பார்த்துக் கொள்வது ஆபத்தானது. கடவுளுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆனால் நாம் ஒரு மனிதரிடம், குருவிடம் வாய்விட்டு சொல்லும் போதுதான் நம் பாவம் நம்மை விட்டு வெளியேறுகிறது. அந்த நிமிடம் அந்த பாரம் தன் தோள்களை விட்டு இறங்குகிறது. நகைச்சுவையாக கூறுவார்கள், ஒருவர் ஒப்புரவு பெட்டிக்கு சென்றார். நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வரவில்லை. உள்ளே குருவானவர் கேட்டார், மகனே, இன்னும் ஏதாவது இருக்கிறதா? அவர் சொன்னார், சாமி, பாதி பாவத்தை சொல்லிட்டேன், மீதி பாதி பாவத்தை செய்தவரிடம், மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து அப்புறம் சொல்லுவான்னு யோசிக்கிறேன். நான் உண்மை என்னவென்றால், கடவுளிடம் ஒப்புக்கொள்வது லிங்க் என்றால், பாதிக்கப்பட்ட மனிதரிடம் ஒப்புக்கொள்வது சிங்க். லிங்க் அண்ட் சிங்க் இரண்டும் நடந்தால்தான் மன்னிப்பு முழுமடையும். மூன்றாவது, தி எம்ப்டி ரீசைக்கிள் பின் பாவத்தை கழுவும் தண்ணீராக இருக்கிறது. திருப்பாடல் 51 தாவீது அரசன் கேட்கிறான், உமது பேரன்புக்கு எனக்கு இறங்கும், உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும், என் குற்றங்கள் நீங்க என்னை முழுதும் கழுவும். இங்கே கழுவுதல் இது மேலோட்டமான துடைப்பு அல்ல. நான் பாவங்களை சொல்லும் போது கடவுளும் இதயத்தில் ஒரு டிஸ்க் கிளீன் அவர் செய்கிறார். ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு பின் நாம் வெளியே வரும்போது நம் ஆன்மா வைரஸ் இல்லாத புத்தம் புதிய மென்பொருளோடு பிரகாசிக்கும். வாழ்வியல் சவால் என்ன? ரீஸ்டோர் செய்யாதீர்கள். பல நேரங்களில் ஒப்புரவு அருட்சாதனம் முடிந்த கையோடு மீண்டும் அதே பழைய வெப்சைட்டுகளுக்கு, பழைய பாவ சூழ்நிலைக்கு செல்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? பாவத்தின் காரணங்களை தவிர்க்க வேண்டும். எந்த சூழலை நாம் பாவத்துக்கு தூண்டுகிறதோ அதை வைஃபை இணைப்பை துண்டிக்க வேண்டும். மன்னிப்பின் மகிழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார் என்பதை முழுமையாக நம்புங்கள். நான் பாவி என்று புலம்பிக் கொண்டே இருப்பது கடவுளின் மன்னிப்பை சந்தேகத்திற்கு உட்படுத்ததாகும். ஆண்டவர் நம் பாவங்களை டெலீட் செய்து விட்டார். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்வோம். கடவுளோடு, பிறரோடு, என்னோடு என்று அந்த செயல்பாட்டை நான் தொடங்குவோம். ஒரு மனிதன் சாகும் தருவாயில் இருந்தான். அவன் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அழுது கொண்டே இருந்தான். சாவதற்கு முன் கடவுளிடம், ஆண்டவரே, நான் போன வாரம் செய்த அந்த பெரிய தவற்றை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்றான். கடவுள் புன்னகையோடு சொன்னாராம், எந்த தவறு? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே.
இங்கே பாடம் என்ன? நாம் செய்த பாவத்தை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் அதை எப்போதே கடலில் வீசிவிட்டார். கடவுளின் மன்னிப்பு என்பது ஒரு தகுதி அடிப்படையில் வருவதல்ல. அது அவருடைய இயல்பு. தந்தை தன் பிள்ளையின் அசுத்தத்தை பார்க்காமல் பிள்ளை தூக்கி அணைப்பது போல கடவுள் நம் பாவத்தை பார்க்காமல் நம்முடைய காயத்தை பார்க்கிறார். நம்முடைய காயத்தை பார்க்கிறார். தான் இதை கூட கவிதையாக சொல்லலாம். இறைவனின் மறதி ஒரு மீட்பு, விண்ணகத் திரையில் விழுந்த கரையை மேலோட்டமாக துடைப்பதில்லை. அவர் எண்ணுவதில்லை நாம் பழைய பிழையை என்றென்றைக்கும் மீட்பதில்லை. கடலின் ஆழத்தில் வீசி எறிந்து காவல் காக்கின்றார் மறதி கொண்டு. கடலின் ஆழத்தில் வீசி எறிந்து காவல் காக்கின்றார் மறதி கொண்டு. டெலீட் செய்த கோப்புகளை அவர் திரும்ப பெறுவதில்லை சினங்கொண்டு. டெலீட் செய்த கோப்புகளை அவர் திரும்ப பெறுவதில்லை சினங்கொண்டு. 1000 தாளந்து தள்ளுபடி செய்தும் 100 காசுக்கு நகம் கடிக்கிறோம். 1000 தாளந்து தள்ளுபடி செய்தும் 100 காசுக்கு நகம் கடிக்கிறோம். இறைவன் அளித்த பாவ குப்பையை ரீசைக்கிள் பின்னில் நாம் தேடுகிறோம். இறைவன் அளித்த பாவ குப்பைகளை ரீசைக்கிள் பின்னில் நாம் தேடுகிறோம். மன்னிப்பு என்பது வார்த்தை அல்ல, அது காயத்தின் மீதான ஒரு கவிதை. மன்னிப்பு என்பது வார்த்தை அல்ல, அது காயத்தின் மீதான ஒரு கவிதை. செருக்கு என்னும் சிறை உடைத்தால் ஆன்மா அடையும் புதுப்பிறவி. செருக்கு என்னும் சிறை உடைத்தால் ஆன்மா அடையும் புதுப்பிறவி. சிலுவை சாவி கொண்டு அவர் பரலோகத்தடை நீக்கிவிட்டார். சிலுவை சாவி கொண்டு அவர் பரலோகத்தடை நீக்கிவிட்டார். நாம் மட்டும் ஏன் இதய கதவை ஈகோ பூட்டி வைத்தோம்? நாம் மட்டும் ஏன் இதய கதவை ஈகோ பூட்டி வைத்தோம்? குப்பைகள் அகற்றி இதயத்தை வெற்றிடமாக்கி செபிக்கவா? இதயத்தை வெற்றிடமாக்கி செபிக்கவா? இறைவனின் மன்னிப்பு பெருமழையில் ஈரமற்று போன செருக்கு சாகட்டும், ஈரமற்று போன செருக்கு சாகட்டும் என்று நாம் ஆண்டவரிடம் முழுமையாக நாம் ஈகோவை அர்ப்பணிப்போம். மனிதனின் மன்னியாத செருக்கு இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கடவுள் மன்னிப்பதில் மன்னர், ஆனால் மனிதன் மன்னிப்பதில் மந்திரி. மந்திரம் போட்டு மறைக்க பார்ப்பவன், தந்திரம் போட்டு மறைக்க பார்ப்பவன் மனிதன். செருக்கு எனும் சுவர். மன்னிப்பதற்கு தடையாக இருப்பது நம் ஈகோ. ஈகோ என்றால் எஜிங் காட் அவுட் என்பார்கள். எஜிங் காட் அவுட், கடவுளை வெளியே தள்ளுவது. நான் ஏன் முதலில் போய் பேச வேண்டும்? அவர்தானே தப்பு செய்தார். நான் ஏன் போய் பேசணும்? அவர்தானே தப்பு செய்தார் எனும் செருக்கு நம்மை சிறைப்படுத்துகிறது. மத்தேயு 18 வரும் அந்த பொல்லாத பணியாளனை நினைத்து பார்க்க வேண்டும். அவனது 10,000 தாளந்து கடனை அரசன் மன்னித்தான். ஆனால் அவன் தன் சக பணியாளன் ஒரு 10 தினாரியத்தை மன்னிக்காமல் அவன் கழுத்தை பிடிக்கிறான். இன்று நாம் அப்படித்தான் இருக்கிறோம். கடவுளிடம், ஆண்டவரே, என் மலை போன்ற பாவங்களை மன்னியும், என் மலை போன்ற பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் நம் வாசல் குப்பை போட்டதற்காக 10 வருடம் பேசாமல் இருக்கிறோம். நாம் கடவுளும் கேட்கும் மன்னிப்பு ஹோல்சேல். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் மன்னிப்போ ரீட்டைல் கூட இல்லை. அவள் நம்முடைய மன்னிப்பு அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசனத்தில் தவக்காலம் என்பது சாம்பல் பூசுவோடு முடிவதல்ல, நம் இதயத்தில் படிந்திருக்கும் கசப்புணர்வை சுத்தம் செய்வது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் கூறுவது போல, ஆண்டவர் நம் பாவங்களை மறைத்து விட்டார். நாமும் மற்றவர்களின் குற்றங்களை நாம் அன்பால் மறைப்போம், ஆவியால் துறப்போம். ஆண்டவருடைய மன்னிப்பில